சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண 8 கட்சிகள் கூட்டணி அமைத்து மக்களாட்சி கூட்டணியாக ஒருங்கிணைந்து சரிநிகர் வாழ்விற்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குதல் என்ற கொள்கை முழக்கத்தோடு 26 திட்டங்களை தேர்தல் அறிக்கைகளாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்தார்கள். மது ஒழிப்பை ஆதரித்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சியுடன் தான் எங்கள் கூட்டணி என்று கூறினார்கள். மேலும் இக்கூட்டத்தில் நாடாளும் மக்கள் கட்சி அக்னி செல்வராசு, சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கம் கலைச்செல்வி, சமூக சேவகர் கட்சி, பாடி வியாபாரிகள் சங்கம், திராவிட தெலுங்கர் முன்னேற்ற பாதுகாப்பு கட்சி மக்கள் மனோகர், தேவர் இந்து சேனா இருளாண்டி, சரிநிகர் வாழ்வு கழகம் விருதுநகர் பழனிசாமி, தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் மற்றும் சமூக சேவகி ஆனந்தியம்மா ஆகியோர் கலந்து கொண்டனர். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கருவுல பேசினாரு. இன்னைக்கு பதறிக்கிட்டு அடைகிறாரு அங்க இங்கேயும். இந்த நிலைமையில இந்த 8 முதல்வர்கள் தமிழ்நாட்டை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதிலே முதன்மையானவர் சுயேட்சை, ஒரே சுயேட்சை ஐயா சுப்பராயன், டாக்டர் சுப்பராயன் அவர்கள். நாமக்கல் திருச்செங்கோடை சேர்ந்த குமாரமங்கலத்தை சேர்ந்த சுப்பராயன் அவர்களைத்தான் நாங்கள் சுயேட்சை, எங்களுடைய கொள்கை தலைவர், தாவாக்கால ஒரு 5 கொள்கை தலைவர் சொல்லிட்டாங்க. எங்களுடைய கொள்கை தலைவர்கள் 8 பேரு. இல்ல மதுவினால் விதவைகளான பெண்கள், அனாதைக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெற்றோர்களுக்காகவும் இந்த மதுவிலிருந்து அவர்களுக்கு புனரமைப்பு சீரமைப்புகளை கொண்டு வருவதற்காகத்தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய சார்பாக தமிழ்நாடு முழுவதும் 26 தொகுதிகளிலே நாங்கள் களங்காண போகின்றோம். நான் சாத்தூர் தொகுதியிலே, சட்டமன்ற தொகுதியிலே முதலாக காமராஜர் வெற்றி பெற்ற சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகின்றேன். MS ஆறுமுகம் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடுகின்றார். ஈரோடிலே செல்வி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். எங்களுடைய கலைச்செல்வி அம்மா அவர்கள் திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே நிற்க தயாராக இருக்கின்றார்கள். இப்படி தயாராகின்ற வேளையிலே ஒருங்கிணைப்பாளராக நான் வந்திருக்கின்றேன். எங்களுடைய ஆட்டம், முதல் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. அடுத்த ஆட்டம் ஜெயங்கொண்டத்திலே தயாராகும் என்று கூறி நான் விடுகிறேன். தமிழக தெலுங்கு திராவிட முன்னேற்ற ஒற்றுமை கழகத்தினுடைய சார்பாக 3 தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். சாந்தியும் சமாதானம் தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தியம்மா. ஐயா அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க அநாத பிணங்களெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ற ஆனந்தியம்மான்னு. 5000 பாடிக்கு மேல எடுத்திருக்கோம்னா டாஸ்மாக் வாசல்ல பல பாடிகளை நான் எடுத்தேன். அதனால நான் ஒரு மது ஒழிப்பு போராளியாக வேலை பார்த்துட்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக, 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் 3678 கிலோமீட்டர் 103 நாள் நடந்து பயணம் பண்ணி மது இல்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்காக வேலை பண்ணோம். ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் மதுவை ஒழிப்பதற்காக பல வேலைகளை பண்ணோம். இப்ப எதுக்கு இந்த அம்மா 63 வயசுல இங்க வந்து நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்க போயிட்டு வந்துட்டோம். தெம்பு இருக்கு பாருங்க, இந்த தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்படி மகத்தான ஆட்சி செய்த தமிழர்கள் வாழ்ந்த இந்த பூமியில மது என்ற அரக்கனை, அன்று வெள்ளையனை கூட வெளியேற்ற முடிஞ்சது, மது என்ற அரக்கனை வெளியேற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு வேதனையோட நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் மதுவில்லாத தமிழகத்தை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ற தாயாக நான். அனைவருக்கும் வணக்கம். நாடாளும் மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் அக்னி செல்வராசு. நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறேன். ஏறக்குறைய 19 ஆண்டுகள் வழக்கறிஞர் பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே ஒரு சமுதாயத்தை நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். பள்ளிகால மக்களாட்சி கூட்டணி வெல்லும், ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்திலே உறுதி கொண்டு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் பழனிசாமி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும், நிறைய சவால்கள் இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டில் சரியான இது இல்லை. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், நிறைய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, மாற்றம் சிஸ்டமை மாறினா தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால செல்லப்பாண்டியன் சார், நம்ம அக்னி சார் எல்லாத்தையும் பேசணும். பேசிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தேர்தல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். நான் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிருக்கேன். தமிழ்நாடு சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தின்
நிறுவன தலைவராக என்னோட பேர் கலைச்செல்வி. இந்த தமிழ்நாட்டுல 8 தலைவர்கள் மது இல்லாம ஆட்சி செஞ்சிருக்காங்கன்ற பெருமையோட அவங்க பிறந்த மண்ணுல நாமெல்லாம் பிறந்திருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த மது இல்லாத ஆட்சி அமையணும், தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க அமையணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாதம் பணிந்த வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து செந்தமிழ் செல்வன், மக்கள் சேவகர் கட்சி நிறுவன தலைவர். என்னோட கொள்கை என்னன்னா இயற்கை, பொருளாதாரம், சமத்துவம். இந்த காலகட்டத்தில் என்ன வருதுன்னா இயற்கை சார்ந்து எல்லாம் கொரோனா பற்றி பார்த்துருக்கீங்க. ஜாதி மதமோ இல்ல பணமோ எதுவும் காப்பாற்றுறதுல வந்து சுகாதாரத்தை சரியா பயன்படுத்தல, அதை மட்டும் சரியா பயன்படுத்தணும்னா சரியா இருக்கும் என்னுடைய கொள்கை. ரெண்டாவது பொருளாதாரம் இருந்தாதான் ஒரு புண்ணியம் தராங்க. அது மாதிரிதான் இருக்கு. நம்ம சமூகமே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கான். முதல் கட்டணம் பொருளாதாரம், அந்த பொருளாதார ஈக்குவலா இருந்தாலும் அடுத்த சமத்துவமே பாக்குறாங்க. பொருளாதாரம் வந்து சமத்துவமே பாக்குறாங்க. இதுதான் என்னுடைய முதல் 3 கொள்கை. அதே மாதிரி 30 வருஷமா பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சென்னை கொடிக்கு 36ல சுயேட்சை பரிசீலனை ஊருவாங்க. ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவர் நான் கீழே இந்த 26ல என் கட்சி சார்புல ஒரு 5 பேரை காணுங்க. இந்த 8 திசையும் செல்கின்ற கூட்டணி அடுத்தபடியாக அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்வலையை உருவாக்கும். 2026 வெல்வோம் வெல்வோம் 2026 வெல்வோம் 2026 வெல்வோம் 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 2026 வெல்வோம் 2026 வெல்வோம் 1926 சுயேட்சை முதல்வர் 2026 சுயேட்சையே முதல்வர். நன்றி, வணக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்தித்துறை அமைச்சராக அந்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தர செய்தித்துறை அமைச்சராக நியமிப்போம். மாநில செய்தித்துறை ஆணையராகவும் நாங்கள் நியமிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். கேள்வி இருந்தா கேளுங்க. இல்லையா? அதாவது எங்களுடைய கொள்கையை இப்ப சொல்லிட்டோம். எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கூட்டணிக்கு அழைத்தால் நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அது நம்மளுடைய விஜய் அவர்கள் அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்கின்றோம். ஆனா எங்க கொள்கையை ஏற்றுக்கிடணும். அப்படி ஏற்றுக்கொண்டால் எங்கள் தலைவரோட பேசி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இந்த மதுவிலக்கில உறுதியாக இப்ப வந்து அவர்கள் வந்து உறுதியா சொல்லணும். தேர்தல் அறிக்கையில நாங்க நம்ப தயாரா இல்ல. ஏன்னா நாங்க கேப் மாதிரி முள்ள மாதிரி எல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும். கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் கண்டிப்பா சொல்லுவோம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் எங்களையும் மதித்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்ற யுகம் நியூஸ் அவர்களுக்கும் சேவகன் மீடியா அவர்களுக்கும் அதிர்வலை இந்த முத்தான 3 மீடியா வாழ்க்கையை நாங்க மறக்க மாட்டோம். மற்றும் கண்ணுல தூசிதான் இப்ப கிளம்பி இருக்கு. இது கன்னியாகுமரியிலிருந்து குமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை எதிர்க்கின்ற பொழுது அனைத்து மீடியாக்களும் எங்கள் பின்னால் எப்படி பிற தலைவர்களுக்கு தேடி ஓடுகின்றார்களோ அந்த அதிர்வலையை உருவாக்க தயாராகும் என்று உறுதி. நன்றி, வணக்கம்.